அன்பு தோழி பேசுகிறேங்க. நம்ம தினம் ஒரு ஆன்மீக தகவல் அப்படின்னு பார்த்துட்ருக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. உங்களுக்கு தினம் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல் வந்து கொண்டே இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அமாவாசை அன்று நம்ம எல்லாமே வாசலில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன் தெரியுங்களா? நம்ம தினமும் அதிகாலையிலே எழுந்து வாசலில் கோலம் போடுறதுன்றது அந்த காலத்துலேருந்தே நமக்கு பாரம்பரிய பழக்கமாக இருக்குங்க. ஆனால் அமாவாசைக்கு மட்டும் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தெய்வத்தை வணங்குவதையும் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதையுமே உணர்த்துதுங்க. அதனால தான் அது முன்னோர்கள் பின்பற்றி வந்தாங்க. அமாவாசை நாள் வந்துட்டு பித்ருக்கான நாளுங்க, பித்ருகளுக்கான நாளுங்க. அந்த நாள் முழுவதுமே நம்ம கோலம் போடக்கூடாது. மறைந்த நம் முன்னோர்களையும் நினைத்து வழிபடணுங்க. தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் ரொம்பவே சிறந்ததுங்க. அதாவது நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால அவர்களின் தாகமும் பசியும் தீரும் என்பது சாஸ்திரம்ங்க. அதனால தான் பித்ருக்கு தர்ப்பணம் செய்யும்போது எள்ளும் தண்ணீருமே நம்ம இறைக்கிறோங்க. எனவே தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த விஷயத்தை தினமும் செய்யலைனாலும் அமாவாசை அன்றாவது இறந்த நம் முன்னோர்களை வழிபட்டு தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கங்க. மறைந்த நம் முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதிக்க நம்மை தேடி நம் இல்லத்திற்கு வருவாங்க. அவர்களின் தாகமும் பசியும் தீர நம்ம எள்ளு கலந்த நீரினால் தர்ப்பணம் செய்யும்போது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாங்கங்க. அந்த நாளில் பார்த்திங்கன்னா நாம் அவங்களுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் தர்ப்பணம் செய்யணும், அதுக்கு பலனே இல்லைங்க. அந்த நாளில் நம்ம வாசலில் கோலம் போட்டிருந்தா வந்த முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இவர்கள் நமக்காக இந்த நாளை ஒதுக்கவில்லை என்று அவங்க மன வருத்தத்தோடு போயிடுவாங்கங்க. வீட்டுக்குள்ளே வராமல் போயிடுவாங்க. இதனால தான் நம்ம அமாவாசை அன்று வாசலில் கோலம் போடக்கூடாது என்று சொல்லியிருக்காங்கங்க. அமாவாசை என்று தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, அமாவாசை என்று மணி அடிக்கவும் கூடாதுங்க. ஏன்னா நம்ம இறைவனுக்கு மணி அடித்து கோலம் போட்டு நம்ம வழிபாடு பண்ணுறோங்க. ஆனால் பித்ருகளுக்கு நம்ம அதை செய்யாமல் பித்ருகள் வர்றதுக்கு நம்ம வழிவகுக்கணுங்க. இதுக்காக தாங்க நம்ம இந்த விஷயங்கள்லாம் அமாவாசை அன்று செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். தெரிந்திருந்தால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு உதவுங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அழுத்த மறக்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.